ஏண்டா அரை வாங்கிட்டு வந்திருக்க, இங்க வந்து ஜகா வாங்கியா? செருப்பு பிஞ்சிரும். என்னங்கடா ஆளாளுக்கு ஃபுட்பால் விளையாடுறீங்க? வேலைக்காரியை கட்டிட்டு போனா எங்க அம்மா விளக்கமாறாலே அடிப்பாங்க ஐயா. எங்க அப்பா விஷயத்துல ஏற்கனவே இப்படி ஒண்ணு ஆகி மறுநாள் புது விளக்கமாறு வாங்கினாங்க. அப்புறம் என்கிட்ட ஒப்பறி வச்ச. அவ வேலைக்காரின்னு எனக்கு தெரியாதியா, பணக்காரின்னு நினைச்சு ஏமாந்துட்டேன். வேலைக்காரனா ஏமாத்திடுவீங்களா? மரியாதையா கல்யாணம் பண்ற, அப்படி இல்லாட்டி கட்டாய தாலி கட்ட வைப்பேன். யோ, ஆளுக்கு 50 ரூபா கொடுங்க, ஃபண்ட் கலெக்ட் பண்ணுவோம். நாளை காலையில உனக்கு திருநீர் மலையில கல்யாணம். ஹலோ, யாரு? அது இந்த கல்யாண பேச்சு பேச வந்து கன்னத்துல வாங்கி கட்டிக்கிட்டானே ஒசரமா ஒரு பையன். ஓ, அந்த லூசா? லூஸ் இல்லைங்க, ஸ்டைல். என்ன விஷயம்? உங்க வீட்ல இருக்க பேரா, அதுக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். அவங்க அப்பா எம்எல்ஏ ஆச்சே, வேலைக்கார பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றீங்களே, உங்களை சும்மா விடுவாரா? பாருங்க, நம்ம சபையில எம்எல்ஏ எம்பி ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் எல்லாம் கிடையாது. எதிர்த்து நின்னா பல்லு தெரிச்சிடும், அவனுக்கு தெரியும். கல்யாணத்தை நீங்க கட்டாயமா வர்றீங்க, வந்து சாப்பிட்டு கையை கழுவிட்டு போலாம்னு நினைக்காதீங்க. மாப்பிள்ளை வீட்டு செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன், பொண்ணு வீட்டு செலவையாவது நீங்க பாத்துக்கங்க. அப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்தே இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கலாங்கிறீங்களா? நல்ல காரியத்துக்காக 2 பேரும் ஒண்ணு சேர்றது தப்பு இல்லைங்க. என்னம்மா, யாருக்கு போன் பண்ண? அது வந்துனே, நம்ம வீட்டு வேலைக்காரிக்கும் இந்த தொகுதி எம்எல்ஏ பையனுக்கும் கல்யாணம் பேசியிருக்கோம். அதுக்கெல்லாம் காசு வேணும்ல, அதான் போன்ல பேசிட்டு இருந்தேன். லவ் பண்ணும்போது நல்லா பள்ளி அடிச்சு லவ் பண்றீங்க, கல்யாணம்னா அவ்வளவு சோகமா இருக்கா? இப்ப அப்படித்தாண்டா இருக்கு, சாயந்தரமானா சரியா போயிடும். பேசாம தாலி கட்டுற. அத்தனையோ கன்னி பொண்ணு நாட்டில் இருக்கு, அத்தனைக்கும் ஒவ்வொருத்தன் பிறந்திருக்கிறான். எத்தனையோ கன்னி பொண்ணு நாட்டில் இருக்கு, அத்தனைக்கும் ஒவ்வொருத்தன் பிறந்திருக்கிறான். அட யாருக்கு தான் யாரோ அதை யாரு சொல்லுவாரோ, அட யாருக்கு தான் யாரோ அதை யாரு சொல்லுவாரோ. தெரிஞ்சுக்கிட்டா கல்யாணம் தான், அதுக்கப்புறமா கும்மாளம் தான். தெரிஞ்சுக்கிட்டா கல்யாணம் தான். எத்தனையோ கன்னி பொண்ணு நாட்டில் இருக்கு, அத்தனைக்கும் ஒவ்வொருத்தன் பிறந்திருக்கிறான். பார்த்தாலும் பார்த்தானே பல்ல இழிச்சு, காதல் வந்தா ஆணும் பெண்ணும் தெரியலன்னா நீயும் கூட வந்தவர லாபம் என்று வாழுகின்ற பேரும் உண்டு. வந்ததெல்லாம் தீர்ந்ததுன்னா வேற வழிதான். கதவிடிஞ்சா துண்ட விட்டு துணிய விட்டு கச்சிதம்மா மாட்டிக்கிட்டாண்டா. எத்தனையோ கன்னி பொண்ணு நாட்டில் இருக்கு, அத்தனைக்கும் ஒவ்வொருத்தன் பிறந்திருக்கிறாரு. எத்தனையோ வாலிபர்கள் இங்கிருக்கலாம், அத்தனைக்கும் ஒவ்வொருத்தி பிறந்திருக்கலாம்.
லாபம் வருண்டா. தெரிஞ்சுக்கணும் நல்லதெல்லாம் அறிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும். திறமையெல்லாம் தவணையில பொண்ணுகிட்ட காட்டிக்கணும். காதலுக்கு ஜாதி இல்ல பேதம் இல்ல. ஜோடி ரெண்டு சேர்ந்துக்குருச்சு. இதோ சொந்தத்தில பொங்குதிருச்சு. எத்தனையோ கன்னி பொண்ணு நாட்டில் இருக்கு, அத்தனைக்கும் ஒவ்வொருத்தன் பிறந்திருக்கிறா. எத்தனையோ கன்னி பொண்ணு நாட்டில் இருக்கு, அத்தனைக்கும் ஒவ்வொருத்தன் பிறந்திருக்கிறா. அட யாருக்குத்தான் யாரோ அதை யாரு சொல்லுவாரோ, யாருக்குத்தான் யாரோ அதை யாரு சொல்லுவாரோ. தெரிஞ்சுக்கிட்டா கல்யாணம் தான், அதுக்கப்புறமா கும்மாளம் தான். தெரிஞ்சுக்கிட்டா கல்யாணம் தான். ஊர்ல உள்ளவனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிற, நீ எப்படா கல்யாணம் பண்ணிக்க போற? அண்ணே எனக்குன்னு புருஷ இனிமே ஒருத்தி பிறக்கவா போறேன். அப்படியே புருஷா பிறந்தா நான் தான் அவளுக்கு ஃபீடிங் பாட்ல பால் கொடுக்கணும். ஏற்கனவே ஒருத்தி பிறந்திருப்பல்ல, அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியானே. ரெடி பண்ணி சொல்றேன். கற்பகம், டைம் ஆகுது, நான் யூனியனுக்கு போனோம். இன்னைக்கு போனஸ் பிரச்சனை வர எக்கச்சக்கமா இருக்கு. தோழர்களே, நாம ஒண்ணு இந்த மில்ல நமக்கு எழுதி கொடுக்க சொல்லி கேட்கல. நியாயமா கிடைக்க வேண்டிய போனஸையும் சம்பள உயர்வையும் தான் கேட்கிறோம். பேச்சுவார்த்தைக்கு வரவே நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம முதலாளிங்க வெளிநாட்டு பிரமுகர்களுக்கு விருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. கடைசியா ஒரு முறை நானே உங்க சார்பில் அவங்ககிட்ட பணிவா பேச போறேன். பேச்சுவார்த்தை பலிக்கலைன்னா போராட்டத்துக்கு தயாரா இருக்கணும். நீங்க உண்ணாவிரதம் ஆரம்பிச்ச தேதி 26, 6/2/8. நியூமராலஜி படி 8ல ஆரம்பிச்ச எந்த காரியமும் உருப்படாதியா. நானா சொல்றேன், வெள்ளக்காரன் எப்பவோ எழுதி வச்சுட்டாயா. உண்ணாவிரதம் தோல்வி அடைஞ்சா மில்லு கதவு திறக்காது. வேலை நிறுத்தம் செய்யறதை தவிர வேற வழியே இல்ல. டேய், நீங்க என்னடா வேலை நிறுத்தம் செய்யறது? ஏன் நாங்க இழுத்து மூடுனா கதவு மூடாதா? கதவு மூடனா நஷ்டம் உங்களுக்கு இல்ல முதலாளி. மாசா மாசம் சம்பளம் வாங்கித்தான் சாப்பிடுங்கிற நிலைமை உங்களுக்கு இல்லையே. பிளாக் மார்க்கெட் பிசினஸ் பிரமாதமா நடக்குது. உங்களுக்கு ரேஸ் குதிரைங்க எக்கச்சக்கமா இருக்கு. ஏமாந்து போய் பணத்தை கட்டுறதுக்கு ஏராளமான ஏழைகள் இருக்காங்க. நீங்க சட்டவிரோதமான செயல்களுக்கு சக்கரவர்த்தியாச்சே. சம்பாத்தியத்துக்கு என்ன குறைச்சல் உங்களுக்கு? நம்மள பத்தி ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கேன். அப்புறம் ஏன்டா அனாவசியமா எங்க கூட தகராறு பண்ற? தொழிலாளங்க பத்தி உன்னை விட எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ரொம்ப நாள் பட்னி போட்ட தலைவனை மாத்திருவாங்க. ஆமா, உன் சைக்கிள் மில்லுக்குள்ள நிறுத்திருக்கியா வெளியே நிறுத்திருக்கியா? ஏன் உள்ள இருந்தா வெளியே எடுக்க முடியாது. ஏன்னா மில்ல இழுத்து மூட சொல்லிட்டேன். முடிவா என்னதான் சொல்றீங்க? ஓடனா எச்சில் விஸ்கிக்கு கொடுக்கும் மரியாதையை கூட தொழிலாளிகளின் பிரச்சனைக்கு கொடுக்க நிர்வாகம் தயாராகவே இல்லை. ஆகவே தொடர்ந்து போராடுவதை தவிர நமக்கு வேறு வழியே இல்லை. அண்ணே, உங்க ரூட்ல போன ஒண்ணு நடக்காதுண்ணே. தொழிலாளர்களுக்கு போனஸ் வேணும், அவ்வளவுதானே. ஏன் கிட்ட கொடுங்க, நான் வாங்கி தரேன். யூனியன் ஒண்ணு இருக்கும்போது எப்படி அந்த பொறுப்பை உங்ககிட்ட கொடுக்க முடியும்? அண்ணே, லாக் அவுட் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு வீட்டுல பட்னி இருப்பீங்க. முதலாளிகள் 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஜாலியா தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் போனஸ் வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா நான் பாத்துக்க மாட்டேன். என்னென்ன எதுக்குங்க? ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. அண்ணி, பிரச்சனை நடக்கும். ஆனா அதே சமயத்துல தொழிலாளர்களுக்கு நல்லது நடக்கும். போதுமா? முந்தியெல்லாம் சம்பாதிக்கிறதா ரொம்ப கஷ்டம், இப்ப அதை காப்பாத்திக்கிறது அதை விட கஷ்டமா இருக்கு. ஆமையா, வருமானமா வரணும், வரி ஏய்ப்பு பண்ணனா எப்படி கஷ்டம் தான். இந்தாப்பா, இந்த பணத்தை நீ தவறி பேங்க்ல போட்டுட போற. எல்லாம் பிளாக் மணி. நம்ம ஜூரி கிட்ட கொடுத்து ஜாக்கிரதையா வைக்க சொல்லு. எதுக்கும் என் பேர் அர்ஜுன், இன்கம் டாக்ஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர். உங்க விட்ட ரைட் பண்ண வந்திருக்கோம். முன்கூட்டியே சொல்லாம திடீர்னு வந்திருக்கீங்களே. முன்கூட்டியே தந்தி அடிச்சிட்டு வரதுக்கு நாங்க உங்க வீட்டு மாப்பிள்ளையா? இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட். சம்பாதிக்கும் போது விட்டுருவோம், பதுக்கும் போது அமுக்குவோம். போண்டி ஆயிட்டா கண்டுக்க மாட்டோம். சார், எங்க ஆடிட்டருக்கு ஒரே ஒரு போன் பண்ணிக்கிறேன் சார். தாராளமா பண்ணுங்க சார். என்ன சார், போன் கட்டா? டெட். இப்ப போன் டெட், சுத்தனா சுத்துறவங்க டெட். மிஸ்டர் ஓல்ட் மேன், இந்த பேப்பர்ல கையெழுத்து போடுங்க. மத்ததெல்லாம் ஆபீஸ்ல பேசிக்கோ. கை நாட்டா கையெழுத்தா? சரி சரி சரி. பிளாக் மணி. நல்லா இருக்குங்கய்யா. என்ன சார், எங்க கேஷியர் எல்லாம் கட்டி போட்டு நீங்க போனஸ் தரீங்க? அவங்க தான் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்களா, அதனால தான் கட்டி போட்டுருக்கேன். சந்தோஷமா வாங்கிட்டு போங்க சார். இப்படி பண்ற ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? பிரச்சனை தான் தீர்ந்துட்டு இருக்குல்ல, நீங்க என்ன என்னதான் ஸ்ட்ரைக் பண்ணாலும் இவ்வளவு பணத்தை எவன் அள்ளி கொடுப்பான்? என்னப்பா அது?
கொடுக்காத போனஸ்க்கு எல்லாரும் சேர்ந்து ஜே போடுறாங்க. நடந்தது இன்கம் டாக்ஸ் ரைடு இல்ல, வந்தவன் அசிஸ்டன்ட் கமிஷனர் இல்ல. அப்படியா? சுமாரியா பேண்ட் ஷர்ட் போட்டு எவன் வந்தாலும் காசை தூக்கி கொடுத்துட வேண்டியது, அப்புறம் அப்படிங்களா இப்படிங்களான்னு. உங்க கூட பார்ட்னரா இருக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. நம்ம வீட்டுக்கு யாருங்க கார்ல? இது எங்க முதலாளியோட காரு. இது எப்படி இங்க? வாங்க வாங்க வாங்க, இது உங்க வீடு தான். யார் சார் நீங்க?